ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 3 கான்செப்டையும் நம்ம வந்து ஒரே ப்ரோக்ராமில் நம்ம வந்து போட போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். எங்கள் வெப்சைட் பார்த்திங்கன்னா tutorjos அப்படின்ற வெப்சைட்டு tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அட்வான்ஸ்டு கோர்சஸோட வீடியோஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ், தென் இபுக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 கான்செப்ட்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம். தென் செகண்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து கமெண்ட் லைனில் போட்டுக்கிறேன். தென் செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் ஆர் நாட். தென் தேர்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஃபங்க்ஷன்ஸையும் வைல் அண்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ப்ரோக்ராமில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். #include stdio.h. தென் செகண்ட் ஹெடர் ஃபைல் #include conio.h. ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து என்ன ஃபைல் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். functions.c அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணுறேன். தென் அடுத்தது நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் போட போகிறோம். void மெயின் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. தென் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்குள்ளே வரோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வைல் லூப் யூஸ் பண்ண எப்படி நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எப்படி வந்து சாய்ஸஸ் தேவைப்படும். ஸோ இன்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இன்ட் சாய்ஸ்ன்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ப்ரோக்ராம் போட்டிருக்கிற ப்ரியர் அவுட்புட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வைல் லூப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். வைல் நம்ம கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரூன்னு நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்க போகிறோம். நம்ம இதில் வந்து எக்ஸிட் அப்படின்ற 4th ஆப்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸிட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுற வரலாம் அந்த லூப்பிங் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸிட்ன்ற ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா. தென் வைல் = 1. இந்த 1 எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா பூலியன் ஃபங்க்ஷன்ஸில் 1 அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ஸோ இந்த லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா printf ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ஒரு மெனு ஸ்டைல் மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே /n யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தென் செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செகண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது /n ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தென் ப்ரைம் ஆர் நாட் ப்ரைம் ஆர் நாட் அப்படின்ற இதை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். தென் தேர்ட் செமிகோலன் போடுறோம். தென் தேர்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா printfல ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ /n யூஸ் பண்ணி ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம போட்டுட்டோம். தென் அகைன் printfல நான் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 4ன்னு போட்டு .exit இதே மாதிரி நம்பர்ஸை நம்ம இதுக்கும் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ 3 தென் 2 தென் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் போட்டாச்சு. தென் இந்த லூப்பிங்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சாய்ஸை நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ printf enter your choice அப்படின்னு நான் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ enter enter your choice அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து வந்து scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ %d நம்ம இன்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால %dன்னு போட்டு CHOICE அப்படின்றத நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஆம்பர்சண்ட் சிம்பிள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. தென்
செமிகோலன் போட்டாச்சு. தென் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வைல் லூப்குள்ளே ஸ்விட்ச் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை ஒவ்வொன்றா நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். SWITCH ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி இந்த சாய்ஸ் அப்படின்றத உள்ளே வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். CHOICE அப்படின்றத உள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். தென் நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து போட போகிறேன். கேஸ் 1 அப்படின்னு போட்டு கோலன். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேக்டோரியலுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து போட போகிறோம். ஸோ printf ஒரு நம்பரை இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து நம்பரை இன்புட் வாங்க போகிறோம். /nல enter தி நம்பர் அப்படின்றத நான் வந்து இன்புட் வாங்குறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த நம்பரை இன்புட் வாங்க போகிறேன். ஸோ அது இன்டீஜர் நம்பர் அப்படின்றதுனால %d, $num. நம்ம இந்த நம்பர் அப்படின்ற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ நம்ம மேலே டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போயிட்டு நம்பர் அப்படின்ற வேரியபிளை நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம் அப்படின்ற வேரியபிளை இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். சாய்ஸ் நம் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்டோரியலுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம். ஸோ தென் ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். தென் நம்ம ஃபேக்ட்ன்ற வேரியபிளை நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து லாங் இன்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாங் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேங்களா, தென் இங்கே நம்ம ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வந்து ஃபேக்ட் = 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஃபேக்ட் = 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ I = 1 இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். I = 1. தென் I <= NUM, அதாவது அந்த லிமிட் வரையிலும் இது வந்து ரன் ஆகும். தென் I++. I அப்படின்ற வேரியபிளையும் நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ மேலே நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போயிட்டு நம்ம I அப்படின்ற வேரியபிளையும் இன்ட்டில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். I வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் நான் அகைன் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்துடுறேன். தென் ஃபார் லூப்பில் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேக்டோரியலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளில் ஃபேக்ட் இன்ட்டு I, அதாவது I வேரியபிளை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ அடுத்தது printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணனா நமக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி %லாங் இன்ட் அப்படின்றதுனால LU அப்படின்றத நான் வந்து போடுறேன். %LUன்னு போட்டுட்டு முன்னாடி ஒரு மெசேஜ் மாதிரி /n போட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் தி நம்பர் அப்படின்னு நான் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபேக்ட் அப்படின்ற வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் மறக்காமல் ஸ்விட்ச் கேஸ் அப்படி யூஸ் பண்ணாமல் கேஸ் 1 கேஸ் 2ன்னு யூஸ் பண்ணோம்னா நான் மறக்காமல் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போடணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டால் தான் இந்த கண்ட்ரோல் இந்த கேஸோடு முடிஞ்சிட்டு தென் நமக்கு வந்து லூப்பிங் அகைன் ரன் ஆகும். ஓகேங்களா, தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாங் இன்ட் அப்படின்ற வேரியபிளுக்கு பதிலாக நான் வந்து அன்சைன்டு லாங் இன்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது நிறைய வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். UNSIGNED அன்சைன்டு லாங் இன்ட் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 2க்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுத போகிறோம். கேஸ் 2 அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுதுகிறோம். தென் நான் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தென் வந்து ப்ரைம் நம்பருக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரியர் ஃபங்க்ஷனில் எழுதின மாதிரியே நம்ம வந்து /n யூஸ் பண்ணி enter தி நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். தென் நம்ம scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி scanf ஸ்டேட்மெண்ட்டில் அந்த நம்பரை வந்து இன்புட் வாங்குகிறோம். %d, $num அப்படின்றத நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். தென் அடுத்தது வந்து இந்த இதுலேயும் நம்ம வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லூப்பிங்கில் ஈஸியானதே ஃபார் லூப் தான். ஸோ நம்ம அதை I = 2 அப்படின்னு இனிஷியல் வேல்யூ கொடுக்குறேன். தென் I <num அப்படின்றதையும் நான் கொடுத்துட்றேன். தென் இன்க்ரிமெண்ட்காக I++ன்னு கொடுத்துட்றேன். தென் ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது
ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூஸை வந்து செக் பண்ணணும். ஸோ அந்த கிவன் நம்பர் வந்து ப்ரைமாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கான கண்டிஷனை நான் இப்போ எழுத போகிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தென் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து மாடுலோ I equal to 0, I equal to 0. ஸோ அந்த நம்பரோட மாடுலோ வந்து மாடுலோவோட வேல்யூ 0வாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் வந்து ப்ரைம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உள்ள printfல அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். printf ஸ்டேட்மெண்ட் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே தி நம்பர் இஸ் நாட் ப்ரைம், தி நம்பர் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலாக செமிகோலன் போடுறோம். தென் இந்த இஃப் கண்டிஷனுக்கான பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே கொடுத்துட்றேன். தென் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஸ் 3க்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ கேஸ் CASE கேஸ் 3க்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எழுத போகிறோம். கேஸ் 3 வந்து நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு நம்பரை இன்புட் வாங்குகிறோம். printf தென் டபுள் கோட்ஸில் /n யூஸ் பண்ணி என்டர் தி நம்பர் அப்படின்னு நான் வந்து மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். தென் செமிகோலன் கொடுக்குறோம். தென் ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரியர் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி இன்புட் வாங்கினோமோ அதே மாதிரியே %d யூஸ் பண்ணி &num அப்படின்றத நான் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் the given number, so number modulo 2 equal to 0வா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ப்ரைம் நம்பர், ஈவன் நம்பர். அந்த ரிசல்ட் வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா printf ஸ்டேட்மெண்ட்டில் the given number is even அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். /n the given number is ஈவன் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ELSE எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே the given number is odd அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ the given number is odd அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் நம்ம இந்த கண்டிஷன் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணாலே போதும். சப்போஸ் இந்த நம்பர் 0 இல்லாமல் வேறு ஏதாவது 1ஓ அல்லது 2ஓ வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆடுன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த இஃப்எல்ஸ் கண்டிஷனுக்கான பிரேக் ஸ்டேட்மெண்ட் இது. தென் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஸ் 4க்கான கோடிங்ஸை எழுத போகிறேன். CASE கேஸ் 4க்கான கோடிங்ஸை நான் வந்து எழுதுகிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். எக்ஸிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா அந்த பூலியன் வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ இங்கே நம்ம மேலே கொடுத்த வைல் கண்டிஷனில் இருக்கிற 1ங்கிறது 0 ஆகிடும். ஸோ லூப் வந்து ரன் ஆகிறது நின்றுடும். ஸோ ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணுறேன். எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ரன் பண்ணுறேன். தென் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபங்க்ஷனான ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் நான் போட போகிறேன். என்டர் யுவர் சாய்ஸில் 1ன்னு கொடுக்குறோம். என்டர் தி நம்பர். ஸோ 5. enter the number 5. ஸோ அந்த 5 நம்பருக்கான ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் 120 நமக்கு ஆன்சர் பண்ணிடுச்சு. தென் அகைன் வந்து நமக்கு வைல் லூப் ரன் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் சாய்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் ப்ரைம் ஆர் நாட். என்டர் தி நம்பர் கேட்குது. ஸோ 12 the number is not prime print ஆயிடுச்சு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் ஆர் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் போட போகிறேன். தென் என்டர் தி நம்பர் கேட்குது. 34 அப்படின்ற நம்பர் நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த கிவன் நம்பர் இஸ் ஈவன் பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் 4க்கு வந்து எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அந்த லூப் வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். தென் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து ஃபேக்டோரியல். தென் 3க்கான வேல்யூ கொடுக்குறோம். தென் 6 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைம் நம்பருக்கான சாய்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைம் நம்பர் 12 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். இந்த நம்பர் இஸ் நாட் ப்ரைம்னு பிரிண்ட் ஆகுது. தென் 4 ஃபங்க்ஷன் கொடுத்து நான் வந்து வெளியே வந்துடுறேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டியூட்டர் ஜோஸ் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.